இந்த வீடியோல டிஜிட்டல் லாஜிக், ஆர்டிஎல், டிடிஎல், டிடிஎல் இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ முடியும்போது ஒரு டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலியை விட்டுட்டு மற்றொரு டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிக்கு எதனால இண்டஸ்ட்ரி மாறுச்சு அப்படிங்கிறது தெளிவா புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் லாஜிக் அல்லது டிஎல் பத்தி பார்க்கலாம். இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல பயன்படுத்தின முதல் லாஜிக் ஃபேமிலி. இந்த லாஜிக் ஃபேமிலியில ரெண்டே காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு டயோட், இன்னொன்று ரெசிஸ்டர். டிரான்சிஸ்டர்ஸை இங்கே யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. டயோடுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது ஃபார்வர்ட் பயாஸில் மட்டும்தான் டயோட்ஸால கரண்ட்டை கண்டக்ட் பண்ண முடியும். இதனால தான் இன்புட் ஹையாக வந்தப்போ மட்டும் டயோடு கண்டக்ட் பண்ணுது. அதனால அவுட்புட்டும் ஹைன்னு நமக்கு கிடைக்கும். ஒருவேளை எல்லா இன்புட்டுமே லோவாக இருந்துச்சு அப்படின்னா டயோட் கண்டக்ட் பண்ணாது. அப்பதான் இந்த ரெசிஸ்டர் அவுட்புட்டை லோக்கு புல் பண்ணுது. ஸோ அதை புல் டவுன் ரெசிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனால நம்மளால டிஎல்ல முக்கியமான ஆர் கேட், அன் கேட் இந்த மாதிரி சர்க்கியூட்ஸ் மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இந்த லாஜிக் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனாலும் இதில் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. இப்போ இந்த டிஜிட்டல் லாஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு ஆர் கேட்டை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய சர்க்கியூட்ல ரெண்டு இன்புட்ஸ் இருக்குது, எக்ஸ் அப்புறம் ஒய். அவுட்புட் இசட்னு கொடுத்துருக்கோம். R1 அப்படிங்கிறது ஒரு புல் டவுன் ரெசிஸ்டராக இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம கேஸ் ஒன்னை பற்றி பார்க்கலாம். இங்கே ரெண்டு இன்புட்ஸ் இருக்கு, ரெண்டுத்துக்குமே நம்ம லோ தான் கொடுத்துருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம லோ கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம டயோட் கண்டக்ட் பண்ணாது. அதனால ரெசிஸ்டர் அவுட்புட்டை லோக்கு இழுத்துரும். அதான் புல் டவுன் ரெசிஸ்டரோட ஒர்க். கரெக்டா? ஸோ நமக்கான அவுட்புட் ஜீரோவாக கிடைச்சிருச்சு. அதே கேஸ் டூ நம்ம பார்க்குறப்போ எக்ஸோட வேல்யூ ஹைனும் ஒய்யோட வேல்யூ லோனும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ D1 மட்டும் கண்டக்ட் பண்ணும். அதனால அவுட்புட் நமக்கு ஹைன்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது கேஸ் த்ரீ பார்த்தோம்னா சிமிலர்லி எக்ஸோட வேல்யூவை லோனும் ஒய்யோட வேல்யூவை ஹைனும் கொடுத்துருப்போம். ஸோ D2 மட்டும் கண்டக்ட் பண்ணும். அதனால திரும்பவும் எனக்கு அவுட்புட் ஹைன்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது கேஸ் ஃபோர். கேஸ் ஃபோரில் ரெண்டு இன்புட்டுமே ஹைன்னு நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். அதனால ரெண்டு டயோடும் கண்டக்ட் பண்ணி அவுட்புட் எனக்கு ஹைன்னு கிடைச்சிருக்கு. இந்த டேபிளை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கேட் ஞாபகம் வரும். கரெக்டா? ஆர் கேட். ஸோ இப்படி தான் நீங்கள் ஆர் கேட்டோட சர்க்கியூட்டை டிஜிட்டல் லாஜிக் யூஸ் பண்ணி, அதாவது டயோட்ஸையும் ரெசிஸ்டரையும் மட்டும் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். முன்னாடியே சொன்ன மாதிரி டிஜிட்டல் லாஜிக் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் ப்ராக்டிக்கலாக இந்த டிஜிட்டல் லாஜிக்கை யூஸ் பண்ண முடியாததுக்காக சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட்டு வோல்டேஜ் ட்ராப். அதாவது ஒரு டயோடும் 0.7 வோல்டேஜை ட்ராப் பண்ணும். பல ஸ்டேஜஸ் கனெக்ட் பண்ண வோல்டேஜ் ட்ராப் அதிகமாயிட்டே போகும். அதனால நமக்கு கிடைக்க வேண்டிய அவுட்புட் வோல்டேஜ் ரொம்ப கம்மியாயிட்டே போகும். ரெண்டாவது, இது ஐசிஸ்க்கு சூட்டபிள் இல்லை. ஏன்னா டயோட் ரொம்ப ரொம்ப அதிகமான ஏரியாவை எடுத்துக்கும். அதனால இது நமக்கு ஐசிஸ்ல சூட்டபிளா இருக்காது. மூணாவது, நாட் கேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அண்ட் கேட், ஆர் கேட்டை மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நாலாவது, ஸ்விட்சிங் ஸ்பீட். ஸ்விட்சிங் ஸ்பீட் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால ஹை ஸ்பீட் அப்ளிகேஷன்ஸ்க்கு இது சூட்டபிளா இருக்கிறது இல்லை. இதனால தான் நம்ம இதை தாண்டி ஒரு புதிய லாஜிக் ஃபேமிலியை சூஸ் பண்றோம். அடுத்தது வந்தது தான் ஆர்டிஎல், அதாவது ரெசிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக். இங்கே தான் முதல்ல டிரான்சிஸ்டரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக் பேர்லேயே இருக்கு. நம்ம இந்த லாஜிக்ல ரெசிஸ்டர்ஸ் அண்ட் டிரான்சிஸ்டர்ஸை தான் யூஸ் பண்ண போறோம். ரெசிஸ்டர் பயாசிங் பண்ணும் அண்ட் டிரான்சிஸ்டர் ஸ்விட்சிங் பண்ணும். இந்த டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் ஸ்விட்ச் மாதிரி தான். இன்புட் ஹை கொடுத்தோம்னா டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். டிரான்சிஸ்டர் ஆன் ஆனுச்சுன்னா அவுட்புட்ல எனக்கு லோ கிடைக்கும். அதே மாதிரி இன்புட் லோ கொடுத்தோம்னா டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆகும். டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆனால் அவுட்புட்ல ஹை கிடைக்கும். அதாவது டிரான்சிஸ்டர் அவுட்புட்டை இன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. டிரான்சிஸ்டர் ஆன் ஆனால் அவுட்புட்ல ஆஃப், டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆனால் அவுட்புட்ல ஆன். கரெக்டா? இதனால தான் நம்மளால ஆர்டிஎல் யூஸ் பண்ணி நார் கேட், அன் கேட் இந்த மாதிரி கேட்ஸை ஈஸியாக உருவாக்க முடியுது. டயோட் டிரான்சிஸ்டர் லாஜிக், அதாவது டிடிஎல். இது டயோட் லாஜிக் அண்ட் ஆர்டிஎலோட காம்பினேஷன். டயோட் இன்புட் லாஜிக்கை ஹேண்டில் பண்ணுது. அதே மாதிரி டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபிகேஷன் அண்ட் இன்வர்ஷனை ஹேண்டில் பண்ணுது. இந்த சர்க்கியூட்ல எந்த ஒரு இன்புட் லோவா இருந்தாலும் டயோட் கண்டக்ட் ஆகும், டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிரான்சிஸ்டர் ஒரு இன்வெர்ட்டர் மாதிரி தானே. ஸோ டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆனிச்சுன்னா அவுட்புட் ஹைன்னு நமக்கு கிடைக்கும். எல்லா இன்புட்ஸும் ஹை ஆனா டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். ஸோ அவுட்புட் எனக்கு லோன்னு கிடைக்கும்.
இதனால தான் இது ஒரு NAND கேட்டா ஆக்ட் ஆகுது. DTL, DL விட இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஃபேமிலி. TTL, டிரான்சிஸ்டர் லாஜிக். ஆஸ் த நேம் டினோட்ஸ், லாஜிக் ஆப்பரேஷன்ஸ்க்கும் டிரான்சிஸ்டர் தான் இங்க யூஸ் பண்ணுவோம். ஸ்விட்சிங்க்கும் டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ, முழுக்க முழுக்க டிரான்சிஸ்டர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாஜிக் ஃபேமிலி. டிடிஎல் ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப ரிலையபிளா இருக்கும். அதே மாதிரி நாய்ஸ் யூனிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கும். டிஜிட்டல் ஐசிஸ்ல ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாஜிக் ஃபேமிலி இதுதான். ஸோ இந்த டிடிஎல்ல நம்ம இன்புட் ஸ்டேஜ், அவுட்புட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள்ல ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா படிக்க வேண்டியது இருக்கு. அத பத்தி அடுத்தது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிடிஎல்லோட இன்புட் ஸ்டேஜ பத்தி பார்க்கலாம். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மல்டி எமிட்டர் டிரான்சிஸ்டர். அதாவது இந்த டிரான்சிஸ்டர் ஒரே நேரத்துல பல இன்புட்ஸ் செக் பண்ணி அவுட்புட் குடுக்குது. ஏதாவது ஒரே இன்புட் மட்டும் லோவா இருந்தா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் பண்ணும். ஆனா இந்த டிரான்சிஸ்டருக்கு அடுத்து இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் கண்டக்ட் பண்ணாது. அந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆயிடும். புரியுதா? ஏதாவது ஒரு இன்புட் மட்டும் லோவா இருந்துச்சு அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் பண்ணும். ஆனா, அதுக்கு அடுத்து இருக்க டிரான்சிஸ்டர ஆஃப் பண்ண வைக்கும். அதே எல்லா இன்புட்ஸும் ஹையா இருந்துச்சுன்னா மட்டும் தான் இந்த டிரான்சிஸ்டரும் ஆன் ஆகி, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டரையும் ஆன் பண்ண வைக்கும். இந்த இன்புட் ஸ்டேஜ் தான் டிடிஎல்க்கு ஹை ஸ்பீட் அண்ட் ரொம்ப அதிகமான ரிலையபிலிட்டியை கொடுக்குது. அடுத்தது நம்ம அவுட்புட் ஸ்டேஜ பத்தி பார்க்கலாம். டிடிஎல் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலியா இருக்கிறதுக்கான காரணம் அதோட அவுட்புட் கான்ஃபிகரேஷன் தான். இதுல 2 இருக்கு. ஒண்ணு டோட்டம் போர்ட் அவுட்புட், இன்னொன்னு ட்ரை ஸ்டேட் அவுட்புட். இதுல ஃபர்ஸ்ட் டோட்டம் போல் அவுட்புட் பத்தி இப்ப பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம 2 டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஒண்ணு புல் அப் டிரான்சிஸ்டர், கீழ இருக்கக்கூடியது புல் டவுன் டிரான்சிஸ்டர். அவுட்புட் ஹையா கிடைக்கணும் அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய புல் அப் டிரான்சிஸ்டர் மட்டும் ஆன் ஆகிட்டு, கீழ இருக்க டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆகணும். அதே சமயத்துல அவுட்புட் லோவா கிடைக்கணும் அப்படின்னா, கீழ இருக்க டிரான்சிஸ்டர் மட்டும் ஆன் ஆயிட்டு, மேல இருக்கிறது ஆஃப் ஆகணும். இதனால எனக்கு அவுட்புட் ரொம்ப வேகமா ஹை அண்ட் லோக்கு சேஞ்ச் ஆகும். அதனால தான் டிடிஎல்ல ரொம்ப ஸ்பீடான அவுட்புட்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். இதுதான் டிடிஎல்லோட ஒரு மேஜரான அட்வான்டேஜ். அடுத்தது இப்போ ட்ரை ஸ்டேட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ட்ரை ஸ்டேட் அவுட்புட். சாதாரண டிஜிட்டல் அவுட்புட்டுக்கு 2 ஸ்டேட் தான் இருக்கும். ஹை ஸ்டேட், லோ ஸ்டேட். ஆனா ஆஸ் த நேம் டினோட்ஸ், ட்ரை ஸ்டேட் அவுட்புட் அப்படின்னா இதுக்கு 3வது ஒரு ஸ்டேட் இருக்கு. அதுதான் ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட். அதாவது அவுட்புட் எந்த ஒரு வோல்டேஜும் டிரைவ் பண்ணாது. ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும். இந்த ஃபீச்சர் ஷேர்டு பஸ் சிஸ்டம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு பஸ்ல நம்ம நிறைய டிவைசஸ் கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்போ சில டிவைசஸ் ஆன் ஆகணும், சில டிவைசஸ் ஆஃப் ஆகணும். ஆனா இந்த டிவைசஸ்லாம் நமக்கு தேவையில்ல அப்படின்னு இருக்கும். அதுக்கு நம்ம ஆஃப் கொடுத்தோம்னா அந்த ஆப்பரேஷன் தப்பா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத டிவைசஸ்க்குலாம் ஹை இம்பிடன்ஸ் கொடுத்துருவோம். அதனால பஸ் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது நடக்காது. அடுத்தது இப்போ ட்ரை ஸ்டேட் அவுட்புட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள சிம்பிளா NAND கேட் வச்சு பார்க்கலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய சர்க்யூட் ஒரு நார்மலான NAND கேட் மாதிரி தான் ஒர்க் ஆக போகுது. ஆனா எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு இன்புட் மட்டும் கொடுத்துருப்போம். அதுதான் எனேபிள் இன்புட். இஃப் அந்த எனேபிள் இன்புட் ஹையா இருந்துச்சுன்னா இந்த சர்க்யூட் நார்மலான NAND கேட் மாதிரியே ஆக்ட் ஆகும். அதே அந்த எனேபிள் இன்புட் லோவா இருந்துச்சுன்னா நமக்கான அவுட்புட் ஹையும் கிடைக்காது, லோவும் கிடைக்காது. அதுக்கு பதிலா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹை இம்பிடன்ஸ் கேட்டுக்கு இந்த சர்க்யூட் போயிடும். இதனால ஒரே பஸ்ல நிறைய டிவைசஸ் நம்ம கனெக்ட் பண்ணாலும் அந்த டிவைசஸை சேஃப்டியா கனெக்ட் பண்ண முடியும். என்னதான் இந்த அளவுக்கு அட்வான்டேஜஸ் இருந்தாலும் இந்த டிடிஎல்ல சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அது என்னன்றதை இப்ப பார்க்கலாம். என்னதான் டிடிஎல்ல அட்வான்டேஜஸ் இருந்தாலும் இந்த டிடிஎல்ல பவர் கன்சப்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஹீட் ஜெனரேஷனும் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னதான் ஸ்பீடா இருந்தாலும் சிமாஸோட ஸ்பீடோட கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்பீட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி ஃபேன் அவுட்டும் ரொம்ப கம்மியா இருக்கும். சர்க்யூட் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த ரீசன்ஸ்னால தான் இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸ்ல சிமாஸ் டெக்னாலஜி அதிகமா யூஸ் பண்றோம். ஆனா டிடிஎல் லாஜிக் ஃபேமிலி அப்படிங்கிறது நம்மளோட டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ல இருக்கு. இந்த வீடியோல டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸோட ஃபர்ஸ்ட் 4 டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலி, அதாவது டிஎல், ஆர்டிஎல், டிடிஎல் அண்ட் டிடிஎல் வரைக்கும் எப்படி இம்ப்ரூவ் ஆனுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோல மிச்சம் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் 4 டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸை பத்தி இன்னும் கிளியரா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு கே எலக்ட்ரானிக்ஸ். தேங்க்யூ.